எல்லா வேலைக்காரங்களையும் முதல்ல இந்த வீட்டை விட்டே மாத்தணும். ஒரு ஃபுட்டு கட்டி எவ்வளோ நேரம் ஆச்சு, அதை கொண்டு வர்றதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ நேரம் எடுக்குதா? அம்மா இந்தாங்கம்மா, நீங்க கேட்ட பீஸா. யோ, இதை செய்யறதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா? எவ்வளோ நேரம் நான் பசியோட இருக்கிறது? அம்மா அம்மா இல்லைங்கம்மா, இந்த மாதிரி சமையல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுமா. சாம்பார் சட்னி அந்த மாதிரி தாம்மா ஐயா எப்பவுமே சமைக்க சொல்லுவாரு. இந்த மாதிரி நீங்க கேட்டதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. பக்கத்துல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு, அதான் அங்க போய் உங்களுக்காண்டி வாங்கிட்டு வந்தம்மா. இந்தாங்கம்மா சாப்பிடுங்கம்மா. எவ்வளோ திமிரு இருந்தா ஹோட்டல்ல போய் எனக்கு வாங்கிட்டு வருவேன்? ஒரு பீஸா கூட செய்ய தெரியாம உன்னை யார் அந்த வீட்டில் வேலைக்கு வச்சது? அம்மா அம்மா என்ன பெரிய ஐயாக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லிதாம்மா சின்னையா வேலைக்கு சேர்த்தாரு. இந்த மாதிரி புதுசு புதுசாலாம் எனக்கு தெரியாதுமா. தெரியாதுன்னா எங்கேயாச்சும் போயா, இங்க வந்து ஏன் உயிரை வாங்குற? அம்மா அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. அந்த கடையில ரொம்ப நல்லா இருக்குமா சாப்பாடு, சாப்பிட்டு பாருங்கம்மா. கடை சாப்பாடை சாப்பிட்றதுக்கா நான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்? ஆ தூக்கிட்டு போயா. அதோட வீட்டை விட்டே கிளம்பிரு. இனி அது இதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வர்ற வேலை வச்சுக்கிடாத. ஒரு பீஸா கூட செய்ய தெரியாதவன் இந்த வீட்டு வேலைக்காரனா? அடி பாவி. ஐயா ஐயா பாத்தியா, ஒரு பெரிய ஆளுன்னு கூட பார்க்காம இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க. ஏய், யார் நீ? யார் நீயாவா? நீ யாருடி முதல்ல? இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ள நீ யாருங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு உன்னை எப்படி விரட்டுறன்னு மட்டும் பாரு. என்ன பார்த்தா யாருன்னு கேட்குற? அடேங்கப்பா, நீ என்ன விரட்ட போறியா? பாப்போண்டி. என்ன பார்க்க தானே போற இருந்து? என் அக்காவோட வாழ்க்கையை கெடுத்து இந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கியா? ஆனந்த் யாரு எப்படிப்பட்டவருங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். நீ தாண்டி ஏதோ உளப்படி பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க. நான் உளப்படி பண்ணுறேனா? ஏன் அப்போ உங்கள் ஆனந்தத்தான் அந்த நேரத்தில் ஏதாவது பதில் சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு அமைதியாக இருக்கணும்? அவர் உண்மையிலே என்னை லவ் பண்ணாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதனால தான் அவரால் எதுவுமே பேச முடியலை, அமைதியாகவே இருந்தார். இல்லை அத்தான் அமைதியாக இருந்ததை பார்த்தா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ இருக்குது. அதுக்கு காரணம் கண்டிப்பாக நீயாக தான் இருப்ப. உனக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிய வரப்போகுது எனக்கு. அப்படியா? முடிஞ்சா அதை கண்டுபிடிச்சிக்கோ. அப்படின்னு ஏதாவது ஒன்று இருந்தால் தானே கண்டுபிடிப்ப. முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ. திமிருடி உனக்கு. அது வர நீ ஒன்றும் இந்த வீட்டில் இருக்க வேணாம். எஞ்சி வெளியே போ இந்த வீட்டை விட்டு. நான் வெளியே போகணுமா? நான் எதுக்கு வெளியே போகணும்? இது என் ஹஸ்பண்ட் வீடு, அதை விட்டு நான் வெளியே போகணுன்ட்டு நீ எதுக்குடி சொல்கிற? நான் தான் சொல்லுவேன், வெளியே போடி எஞ்சு. அப்பாடா, நீ அப்படியே வந்து சொன்னோன்னே நான் அப்படியே எஞ்சி வெளியே போயிடணுமா? நல்லா இருக்க. இப்போ மட்டும் நீ வெளியே போகல, உன்னை அடிச்சே விரட்டு வேணாம். என் கழுத்தில் இந்த தாலியை கட்டினார்ல, அவர் வந்து சொல்லட்டும், அப்புறமா நான் போய்க்கிடுறேன். அம்மா சண்மு, நீ எப்போ வந்த? வாமா உட்காரு. இப்பதாப்பா வந்தேன். இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கே எனக்கு தலை சுத்துது. என்னம்மா, என்ன ஆச்சு? என்ன நடந்தது? ஆடு நடந்தது, கோழி நடந்தது. வந்துட்டா கதை சொல்றதுக்கு. வேலைக்கு வச்சிருந்தீங்கள்ல அந்த அப்பாவை இவ கண்ணா பின்னாட்டு பேசி வெளியே அனுப்பிட்டாப்பா. ஏய், என்ன நினைச்சுக்கிட்ட உன் மனசுல? இங்க பாருங்க, நான் பீஸா கேட்டேன், அந்த ஆளுக்கு பீஸாலாம் செய்ய தெரியல. அதனாலதான் ஒரு நல்ல வேலைக்காரனா பார்த்து வைங்க. இல்லைன்னு வைங்க, இதோ நிக்கிறாள்ல, இவ கூட நல்லா சமைப்பா போலதான், இவளை வேணா வேலைக்காரியா வச்சுக்கிடுவோம். இவ்வளோ திமிரு இருந்தா என் பொண்ணை பார்த்து வேலைக்காரின்ப? ஐயோடா, அப்படியே பொண்ணு. அவ உங்க பொண்ணு மாதிரினா நான் அந்த வீட்டோட மருமக, இந்த வீட்டோட எஜமானி அம்மா. ஏய், கையில என்ன வச்சிருக்கன்னு பாத்தீல? சுட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், தலை தனியா தெரிச்சிரும் பாத்துக்கோ. எம்மாடி, இவன் சுட்டான்னு சுட்டுருவான். இந்த இடத்த விட்டு ஓடுறதா நல்லது. நில்லு. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கா. ஆனந்துக்கு என்னதான் ஆச்சு? அது அம்மா சண்மு, எனக்கும் இன்னும் புரிய மாட்டேங்குது. அவன்கிட்ட நானும் டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கேன், என்னடா நடந்துச்சுன்ட்டு. வாயவே திறக்க மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ கண்டிப்பா சந்தேகமா இருக்கு. ஆனந்த் மலர் அவ்வளோ லவ் பண்ணாரு. அப்படி இருக்கையில இந்த பொண்ணு எப்படி அவரால் கல்யாணம் பண்ணிக்கிட முடியும்? அதாம்மா எனக்கும் ஒன்றும் புரியல. சே, மலர் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருந்தா இந்நேரத்துக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்போம் எல்லாரும் சேர்ந்து. ஆனால் இப்போ நிலைமை பார்த்தியா எப்படி இருக்குன்ட்டு. அதான்ப்பா எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் இவளை பார்த்தோம்னா கண்டிப்பாக ஏதோ திட்டத்தோடு தான் வந்திருக்கா. அது மட்டும் நல்லாவே தெரியுது எனக்கு. ஆனந்த் எதுக்கு இவ சொல்கிறதெல்லாம் கேட்காரு, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. மலர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுமா, எல்லா பிரச்சனையும் கொஞ்ச நாள்ல சரியா வந்துடும். உண்மை என்னைக்கு நானும் வெளியே வந்து தானே ஆகும், எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? இல்லைப்பா, இதெல்லாம் கேட்குற அளவுக்கு மலர் இல்லை இப்போதைக்கு. அவள் இப்போதைக்கு வெளியே வேலைக்கு போகலான்ட்டு தான் போயிட்டு இருக்கா. கல்யாண பேச்சை நீ எடுக்கக்கூடாதுன்ட்டு சொல்லிட்டா.
வீட்டில் பூமாரி அக்காவோட வாழ்க்கை தான் இப்படி ஆச்சுன்னு பார்த்தா மலரோட வாழ்க்கை அதுக்கு மேலே இருக்கு. என்ன செய்ய? ஆனந்த் அப்படியெல்லாம் இல்லைம்மா. நான் பெத்த புள்ள கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டான். கண்டிப்பாக ஒரு நாள் மலரை கல்யாணம் பண்ணிப்பான். நீ வேணா பாரேன். இனி எங்கப்பா அதெல்லாம் நடக்க போகுது? இவ இருக்க திமிரை பார்த்தோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களையே வீட்டை விட்டு துரத்திடுவா போல. அவ்வளோ திமிரு பண்ணிட்டு இருக்கா. யாரு இவளா? சும்மாதான் வாய்ஸ் விடால் பண்ணிட்டு இருக்கா. துப்பாக்கியை காட்டணும்னு எப்படி ஓடனான்னு பார்த்தீல? அவளுக்கெல்லாம் பயம் ரொம்ப இருக்கு. அவ யாரு என்னன்னு தான் விசாரிச்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இவ டீட்டெயில் ஃபுல்லாமே தெரிஞ்சிரும். சீக்கிரமா அந்த வேலையை பாருங்கப்பா. எனக்கு மலர் இடத்துல இவளை வச்சு பார்க்க முடியவே மாட்டேங்குது. அவ்வளோ கஷ்டமா இருக்குப்பா மனசு. என்னம்மா பண்ண சொல்ற? எனக்கும் அப்படிதான் இருக்கு. மலர் இந்த வீட்டுக்குள்ள வருவா, சந்தோஷமா இருக்கலான்ட்டு தான் நானும் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா எப்படி எல்லாமோ நடந்துடுச்சு. ஆனந்த் எங்கப்பா? அவன் எங்க வீட்டில் இருக்கான். முக்காவாசி எங்க போறானே தெரிய மாட்டேங்குது. ஃபோன் பண்ணி கேட்டாலும் ஃபோனை எடுக்க கூட மாட்டேங்கிறான். என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிறான். முன்னாடி இருந்த சந்தோஷம் எதுவுமே அவன் மூஞ்சில இல்லை. அதை வச்சே தெரியுது இவ ஒரு ஃப்ராடுன்ட்டு. இவ ஃப்ராடா இருந்தாலும் ஆனந்த் எப்படிப்பா எல்லாத்துக்குமே அமைதியாவே இருக்காரு? ஏதாவது ஒரு பதில் சொன்னாதானே உண்மை என்னன்ட்டு தெரியும். அவர் அமைதியா இருக்கிறதுக்கு அப்படி என்ன காரணம் இருக்க போகுது? அப்படியே இருந்தாலும் ஆனந்த் இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கும் ஒன்றும் புரியல. புதிர்தான். மலருக்கு இனிமே ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வருமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. மலர் ஆனந்த் மேலே எந்த கவலையுமே படுற மாதிரி தெரியல. அவள் தனியாக வேலைக்கு போகிறேன் அப்படின்னுட்டு கிளம்பிட்டா அவள் வேலையை பார்த்துட்டு. ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் வர வந்துட்டு இப்படி கல்யாணம் நின்றுடுச்சேன்ட்டு. அம்மாடி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னப்பா சொல்லுங்க. நான் கொஞ்சம் மலரை பார்த்து கொஞ்சம் பேசணுமா? கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தரியா? ஐயோ அப்பா, இப்போ அவள் இருக்க நிலைமைக்கு கண்டிப்பாக உங்களை பார்த்து பேசவே மாட்டா. அவள் ரொம்ப கோவமாக இருக்கா. அதனால் இப்போதைக்கு வேண்டாப்பா, கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறம் வேணா நீங்கள் பார்த்து பேசுங்க. இல்லைம்மா, மலர் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது. அவளுக்கு ஆனந்த் மேலே வேணா கோவம் இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணிட்டாருன்ட்டு. ஆனால் என் மேலே கண்டிப்பாக கோவம் இருக்காது. அப்பா அப்பான்னு என்ன சொன்ன பொண்ணு எப்படிம்மா என் மேலே கோவப்படுவா? அதனால நீ கொஞ்சம் கேட்டுப்பாரு. நான் அவகிட்ட கொஞ்சம் பேசினேன்னா கொஞ்சம் விட தெரிகிற மாதிரி எனக்கு தோணுது. சரிப்பா, நான் அவகிட்ட உங்கள் பேச்சை எடுக்க பார்க்குறேன். அவள் ஓகே சொன்னான்னா நான் சொல்கிறேன்ப்பா. இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அவளை போட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏற்கனவே ரொம்ப நொந்து போய் இருக்கா அவள். டிஸ்டர்ப் எல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம்மா. பேசணும்னு சொன்னேன்னு சொல்லு. அவள் ஓகே சொன்னான்னா பேசலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். சரிப்பா, நான் கண்டிப்பாக அதை சொல்கிறேன். பாலாவும் ரொம்ப குழம்பி போய் தான் இருக்காரு. பாலாக்கும் தெரியல இந்த விஷயத்தை பற்றி. அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் இவன் எவ்வளோ ஜாலியாக இருக்கா. அவளுக்கு இந்த பீஸா ஒன்று தான் குறைச்சல் இப்போதைக்கு. சே, அவளையெல்லாம் நல்லா அடித்து வீட்டை விட்டே துரத்தணும். அப்படி வருது எனக்கு கோவம். ஆனால் என்னால் முடியலையே. அதான். சரி விடுமா. இங்கே இவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குன்னு பார்த்தோம்னா அங்கே எங்கள் வீட்டில் எங்கள் அத்தைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சே, என்னதான் இப்படி இருக்காங்களோ தெரியலப்பா. உன் அத்தை தானே, அவளுக்கு சொல்லவா செய்யணும்? அவள் அப்படிதான், திருந்தாத ஜென்மங்கள். சரிப்பா, அப்போ நான் கிளம்புறேன். இருமா, டீ ஏதாவது போட்டு தர்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, நான் கிளம்புறேன். அப்புறமா வர்றேன். சரிம்மா.